யாருடைய காலிலாவது விழுவதை போன்ற புகைப்படத்தை காண்பித்தால் அரசியலில் இருந்தே விலகிவிடுவதாக அமைச்சர் உதயநிதி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுத்துள்ளார். ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மதுரைக்கு கொண்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி அது தாங்க முடியல, அவரால் தாங்கிக்க முடியல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ 2 நாளா என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு, உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் கல்லதான் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நானாவது எய்ம்ஸ் கல்ல காட்டினேன், அவரு எதை காட்டிட்டு இருக்காரு? நான் காட்டினது எய்ம்ஸ் கல்லு, அவர் காட்டினது எடப்பாடி பல்லு. இந்த புகைப்படம் எப்ப எடுக்கப்படுச்சு தெரியுமா? அது எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டினாங்கல்ல, கல்லு வச்சாங்கல்ல, கல்லு வச்ச சூடோட பல்ல காட்டினாரு. ஏன் சிரிக்கிறது தப்பா, சிரிச்சது தப்பா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நான் உண்மையா உங்களுக்கு கேட்கிறேன். ஆமா, நான் அவரை போய் 2 முறை சந்திச்சேன், டெல்லியில சந்திச்சேன். நான் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், நாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடத்தணும். அதுக்கு அவர் சிறப்பு விருந்தினர் வந்தாரு, நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தி முடிச்சோம். அதுக்கு எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு போனாரு. அதே மாதிரி முதலமைச்சர் இருந்த புகைப்படத்தை காட்டுறாரு. அது எப்படி இருந்த போட தெரியுமா? 2021ஆம் ஆண்டு செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடந்தோம், அதற்கு பிரதமர் வந்து பாராட்டிட்டு போனாரு. அந்த 2 புகைப்படமும் நாம செஞ்சு முடிச்ச சாதனைகளுக்காக பிரதமர் திரு 29 பைசா நம்மள கை குலுக்கி பாராட்டிட்டு போன போட்டோ. ஆனா நான் காட்டின போட்டோ வெறும் ஒரு கல்ல வச்சுட்டு பல்ல காட்டின போட்டோ. இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, உதயநிதி ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு, பேசுறதே பேசிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி நான் ஒவ்வொருத்த நேரமும் மாத்தி மாத்தி பச்சோந்தி மாதிரியா பேசிட்டு இருக்க முடியும்? இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க, நான் அரசியல் விட்டு விலகிடுவேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.